Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, no white sugar, no white rice diet day vlog 4 Sunday எடுத்த வீடியோ. சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பாடு வடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பழைய கம்மங்கஞ்சியும் அந்த பச்சை பயிரும் கோதுமை ரவையும் போட்டு அரைச்சி தோசை ஊற்றிருந்தேன் பாருங்கள் முதல் நாள். அதில் மீதி இருந்தது, அதில் தோசை ஊற்றிட்டு நான் எடுத்து சாப்பிட்டேன். காலையில் எழுந்திரிச்சி வேலையாக பல்ல தேய்ச்சதுக்கப்புறம் பசி கவகவன்னு ஆயிடுச்சு. 9 மணிக்கெல்லாம் குடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தங்கச்சி என்ன செய்கிறான்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து அவள் சமையல் பண்ணிகிட்டு இருந்தா. நிறையா நவாப்பழம் இருந்தது. அதில் நல்லா குண்டு குண்டாக இருக்கிறத எடுத்து பெருக்கி கழுவி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவள் ஏற்கனவே கழுவி தான் வச்சுருக்கா. கூட ஓட்டை ஓட்டையாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் வடிஞ்சிருந்தது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சி இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அதை எடுத்து நானும் கழுவிட்டு நவாப்பழம் சாப்பிட்டேன். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா லஞ்சு பட்டாணி சாப்பாடு. இந்தக்கா ரூபா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு வேணாண்டி அப்படின்ட்டு வந்துட்டேன். சாப்பிட ஆரம்பிச்சேன்னா ஃபுல்லாக பிடிங்கி சாப்பிட்ருவேன். அதனால வேணான்ட்டு வந்துட்டேன். பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு என்னை வெறுப்பேற்றிட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா. நாளைக்கு நானும் சீக்கிரமே வேலையை முடிச்சிட்றேன் அப்படின்னுட்டு இருந்தா. அப்புறம் நான் கடலை மாவில் புழு விழுந்துருச்சு, வேஸ்ட்டாக தூக்கி போட வேணான்ட்டு அதை ஜலிச்சு அரிசி வடித்த சாதம் தண்ணீர் இருக்கும் பாருங்கள், அதில் கலந்து மூஞ்சில் அப்பிக்கிட்டேன். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்ச ஸ்கின் கேர். நல்லா தண்ணி குடிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிச்சிடலான்ட்டு எல்லாம் வாட்டர் பாட்டிலில் ரொப்பி வச்சுட்டு குடிச்சிட்ருக்கேன். இந்த ஒரு பாட்டில் முடித்தாச்சு. அடுத்த ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் குடிக்கணும். தண்ணியெல்லாம் குடிக்கிறதுனால மதியம் பசிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கிடையில் மாவு அரைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலையில் ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். பசங்களுக்கு சண்டே சிலம்ப கிளாஸ் வேறு இருந்தது. அதுக்கும் கூட்டிகிட்டு போகணும் 4:30க்கு. அதுக்கப்புறம் நான் மாவெல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் தட்டு நிறையா வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன். இது சாப்பிடும்போது 4 மணியே இருக்கும். நான் சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன் என் தங்கச்சி வீட்டுக்கு. ஒவ்வொருத்தராக எனக்கு வேணும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பையன் ஆளுக்கு 2 கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து அழைப்பு வந்தது. திரும்ப எங்கள் வீட்டிலேருந்து தங்கச்சி வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படியே தான் வடக்கையும் தக்கையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கிறது தான் வேலை. சண்டே ரொம்ப ஹரிபரியாவெலாம் போல் ரொம்ப நிதானமாக தான் போயிட்டு இருந்தது. அவங்களெல்லாம் கொண்டு போய் சிலம்ப கிளாஸில் விட்டுட்டு வந்தாச்சு. மாவு அரைச்சதை எடுத்து கரைச்சி வச்சுட்டு இடியாப்பத்துக்கும் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். மேடம் பாருங்கள் எவ்வளோ சீன் போட்டுட்டு அலையிறாங்கன்னு. இந்தான்னு சொல்லி கொடுத்தேன் அவனுக்கிட்ட. அவனும் 2 எடுத்து சாப்பிட்டேன். டயட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் தட்டு நிறையா வச்சு சாப்பிட்டா தான் மனசே திருப்தி ஆகுது. நிறையா ஆக்கி நிறையா தின்னு பழகியாச்சு. அதனால தான் இப்படி புஷ்டிக்காக வெயிட்டை ஏற்றி வச்சு குறைக்க மாட்டாமல் முக்கிட்டு கிடக்கிறேன். ரேஷன் புழுங்கரிசியில் தான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மாதிரி வாசம்லாம் எதுவும் வரல, சூப்பராக இருந்தது. இட்லிக்கு இப்போலாம் இட்லி அரிசி வாங்குறதில்ல, ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியை போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்றது. சாப்பாடு அப்படியே கிடக்குது, புளிக்குழம்பும் இருக்குது. நைட்டுக்கு இடியாப்பம் ஊற்றி புளிஞ்சிட்டு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் சாப்பாடே அப்படியே கிடக்குது. இதுவே சரியாக போயிடும். இது நாளைக்கு தான் செய்யணும். எப்படி 2 நாள் வரைக்கும் வரும். எப்படி செஞ்சு எப்படி தீர்க்க போகிறனோ தெரியல. அதை புளிக்கிறதுக்குள்ளே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன். வேலையாக புளிச்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதே இட்லி ஊற்றி சந்தகம் புளியலாம். ஆனால் அதெல்லாம் புளியறதுக்கு நம்மள்கிட்ட சத்து இல்லை, குழாயும் இல்லை. அப்படியே இடியாப்ப குழாயில் புழிஞ்சு விட்டுற வேண்டியதான். இதையும் கடாயில் வச்சு ஒரு கிளறி உப்பு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடியாப்ப குழாயில் போட்டு புளிச்சு எடுக்கணும். பசங்களாம் சிலம்ப கிளாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு
எல்லாம் அவருக்கு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு சிலம்பு கிளாஸ் கிளம்பியாச்சு. பார்க் கிளம்பிட்டோம். அப்போவும் பார்த்திங்கன்னா வாய் அசை போட்டுட்டு தான் வருது. பேரிச்சம்பழம் 2-3 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வாக்கிங் நடந்தேன் ஓரளவுக்கு. எத்தனை ஸ்டெப் நடந்தேன், எவ்வளோ நடந்தேன், எத்தனை ரவுண்ட் நடந்தேன்னு கூட தெரியல. வீடியோ ஷேர் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் மறந்து போயிடுது. ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது. டெலீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இவ்வளோ டிலே. வாக்கிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு 3 முட்டை ஊற்றி 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு 2 ஆம்லெட் எடுத்து சாப்பிட்டேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சிக்கன் பிரியாணி முட்டையும் சாப்பிட்டது. ஒரு வாரமாக முட்டையே சாப்பிடலை. அம்மாங்க ஊரில் சாமி சாட்டியிருந்தாங்க. கோயிலுக்கு தான் போக முடியல. அங்கே சாமி கும்பிட்ற வரைக்கும் விரதம் மாதிரினாச்சும் இருக்கலான்ட்டு நான்வெஜ் எதுவும் சாப்பிட்டுக்கல. பசங்களாம் தங்கச்சி வீட்டில் போய் ஊற்றி சாப்பிட்டாங்க. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கையை இன்றைக்கினாச்சும் முடிக்கலாமே அப்படின்ட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் எப்படி சுருங்குமா என்னன்னு தெரில. ஊசி பட்டு எடுக்கும்போதெல்லாம் இந்த நூல் பட்டு மாதிரி பிரிஞ்சிட்டு வந்துடுது. அதுதான் சிலுத்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக போடும்போது எப்படி இருக்குமோ தெரியல. பயமாக வேறு கிடக்கு. சும்மா சாதாரணமாகவே ஸ்டிச் பண்ணிடலான்னு பார்த்தா எதையாவது டெய்லரிங் படித்து போட்டு ஏன் இப்படி இருக்கணும், எதையாவது ஸ்டிச் பண்ணி பழகினா தானே அடுத்தவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கும் எனக்கு இந்த மாதிரி டிசைன் தைக்க தெரியும் அப்படின்னு தைரியமாக வாங்க முடியும்னு வேறு மண்டைக்குள்ளே ஓடுது. எதை நினைக்கிறது எதை விடுறதுனே தெரியல. இதுலேயும் ஒரு கையில் ஸ்டிச் பண்ணியாச்சு, இன்னொரு கையில் ஸ்டிச் பண்ணணும். அது நாளைக்கான பண்ணணும். இப்படியே தான் போகுது. ஆனால் ரொம்ப சோம்பேறியாக போகுது. டெய்லியும் தைக்கிறவங்க எப்படி தான் தைச்சி காசெல்லாம் வாங்குறாங்களோ தெரியல. என்னால் முடியல. அவங்களுக்கெல்லாம் பெரிய சல்யூட் தான். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தைச்சி எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் இருக்குது. இதை தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலை. அப்போனா தான் நாளைக்கு திங்கக்கிழமை ரிலாக்ஸாக இருக்கும். என் பொண்ணு வீடு கூட்டிகிட்டு இருந்தா. வீடு கூட்டுடின்னு விட்டுட்டேன். ஓடியே போயிட்டா என்னைய வீடியோ எடுக்காதீங்கன்ட்டு. திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். என்னடா ஏதாவது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. 75 200 இருந்தது. அடேங்கப்பா பரவாயில்லையே போதும் ஓரளவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். 10 நாளைக்கு 1 கிலோ குறைஞ்சா கூட போதும் எனக்கு. ஏன்னா எக்ஸசைஸ் செய்கிறது இல்லைல்ல. வாக்கிங் லைட்டாக போகிறேன். ஏதோ வாயை கட்டுப்படுத்துகிறேன், அவ்வளோதான். டீ காப்பி குடிக்காத இருக்கிறது தான் எனக்கு பெரிய நிம்மதியே. அந்த வரைக்கும் போதும் இந்த வெயிட்டு. அதுவும் 10 நாள் வரைக்கும் கூட முடியாது போல இருக்குது. சரி பரவாயில்ல. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு விழாக்களை பார்க்கலாம். பாய்.